ஏமா ஏதாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? இப்படி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு பூ மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்க. இங்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? உங்களால அறிவே இல்லையா? இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நீங்க என்ன இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டு உள்ள வரீங்க? இப்படி ஒரு வல்கரா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள வரீங்களே, இங்க இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு பார்த்து ஒரு மாதிரி நடந்தா என்ன ஆகுது? சொல்லுங்க. அம்மா போறாங்க பாரு. எவ்வளவு அழகா பொட்டு பூவுன்னு வச்சுட்டு சாரி கட்டிட்டு எவ்வளவு அழகா போறாங்க. அவங்க லைட்டா இடுப்பு தெரிஞ்சாவே எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ வந்துட்டு இந்த மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி வந்துட்டு என்ன எங்களே எதிர்த்து பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அறிவில்ல. படிச்சிருக்கே, படிச்ச பொண்ணு தானே. நாங்க எங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களே இந்த மாதிரி அடிச்சு கொடுமை பண்ணி இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் போகக்கூடாது அதை போகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ வந்துட்டு கெத்தா அந்த பூ மார்க்கெட். ஏமா பூ மார்க்கெட்டுமா? பூ மார்க்கெட் எவ்வளவு ஒரு புனிதமான பிளேஸ். பூவுமா, பூ பொண்ணு ரெண்டுமே புனிதம். அதை கட்டி காக்கதான் நாங்க இங்க எல்லாரும் ஒரு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ரூல்ஸ் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ என்னடா ஏமா நாங்க ஒரு 10-10:30 மேலதான் அந்த ஒரு ஒரு மூடுக்கே போவோம். நீ இப்படி போட்டு வந்துட்டு பாத்துட்டு இருந்தா நாங்க எங்க எப்படிமா வேலை செய்ய முடியும்? உங்களை பார்த்தாவே ஐயோ ஆண்கள் பாவம், நாங்க அப்படியே ஐயோ துடிக்கிறோமே, ஐயோ எங்களுக்கு என்ன பண்றதே தெரியல, ஒரு மாதிரி இருக்குமா. சொன்னா கேளுமா, நாங்க நார்மல் பீப்புள் கிடையாது, நாங்க வெறி பிடிச்சவனுங்க. எவ்வளவு எச்சத்தனமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் சும்மா இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஒருத்தவங்க கொதிக்கிறான், இன்னொருத்தவங்க அந்த மாதிரி போட்டிருந்தான். இந்த மாதிரி வீட்டுல சொல்லி கொடுக்கறத நீங்க கேட்கலாம், இந்த மாதிரிதான் நாடு சொல்லி கொடுக்குன்னு. நாட்டுக்கு வேற வேலையே இல்லைல்ல. இந்த மாதிரி விஷயத்த எவ்வளவோ விஷயம் இருக்கு பேசுறதுக்கு, எவ்வளவோ விஷயம் இருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் பேசவே தெரியவே இல்லை. இது ஒரு விஷயம்னு. ட்ரெஸ்ல என்ன இருக்கு? ஏன் ஆண்கள் வந்து பூ மார்க்கெட்ல பனியன் போட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மூட்டை மேபி தூக்கலாம், இல்ல கைலி தொட தெரியற வரைக்கும் கைலி கட்டிட்டு சுத்தலாம். அதெல்லாம் பாக்குறப்ப பெண்களுக்கு வந்துட்டு வாவ், ஆண்கள் எப்படி இப்படி இருக்காங்க, செம்மையா இருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்களா? அது இவ்வளவு கேவலமா நினைப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? கேட்டது கிடையாது. இதுல பெண்களை வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே அப்படி புனிதம், இது பூ மார்க்கெட், நாங்க இங்கதான் இப்படிதான் இருப்போம், எல்லாரும் இப்படிதான் ஒரு கோடு போட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு கேவலம். பெண்களுக்கு வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே, ஆண்களுக்கு என்னைக்காச்சும் சொல்லி கொடுத்து வளர்த்துக்கீங்களா? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி தப்பா பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு போகக்கூடாது, அவங்கள ஒரு மாதிரி கேவலமாலாம் ஒரு வல்கராலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்களா? கிடையாது. பெண்கள் கிட்ட மட்டும் போயிட்டு நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குற நீங்க ஆண்கள் பக்கம் எதுவுமே பண்றதில்ல. இன்னும் என்னென்னலாம் இந்த உலகத்துல நடக்க போகுது, இன்னும் எதுக்கெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ண போறாங்கன்னு சத்தியமா தெரியல. சாதாரண ட்ரெஸ்ஸுங்க, அதுல அவ்வளோ ஒன்றும் வல்கராலாம் அந்த அக்கா போடவே இல்லை. என்னவோ எங்க போய் முடிய போதோ. தயவு செஞ்சு திருந்துங்க.